ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு யாராவது பார்க்க வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவில் சூப்பரான கண்டென்ட் எல்லாம் வரப்போகுது. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் ஃபுல்லாக ரைடு தான் இருக்க போகுது. எங்கெங்கே போகிறோம் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையே. ஸோ புது புது இடங்களை போய் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு ஒரு 10-15 நிமிஷம் சந்தோஷமாக இருந்துட்டு போகிற மாதிரி நம்ம கண்டென்ட் கொடுப்போம். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுருங்க. ஸோ ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற வழியில், ஊட்டியிலேருந்து தலக்குந்தா கல்லட்டி போகிற வழியில் இங்கே ஒரு கடையில் நிறுத்தி டீ சாப்பிட்டோம். ஸோ நல்லாயிருக்கு இந்த கடை. ஒருவேளை வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் பார்த்துட்டு டீ சாப்பிடுங்க. இதுதான் அந்த கடை, டாப்ஸ் பேக்கரி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம தலக்குந்தா வழியாக கல்லட்டி சாலையை நோக்கி போவோம். இது கல்லட்டி சாலை ரொம்ப ஆபத்தான சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்தது இது எல்லாத்தையும் போய் பார்த்து எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ அந்த இதை கவர் பண்ணிடுவோம். நம்ம சேனலில் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நிறையா ட்ராவல், ரைடு, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணுவோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா நாம் புது புது விஷயங்களை நம்ம சேனலில் நம்ம பார்க்கலாம். ஏதாவது நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் இருந்தால் கூட சொல்லலாம். அந்த இடத்துல போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் தலக்குந்தா போய் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் ஊட்டியோட அழகை பாருங்கள். தலக்குந்தா போகிற வழியில் மரங்களெல்லாம் சும்மா அருமையாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. டைம் கிடைச்சா இங்கே ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு போங்க. ரொம்ப மைண்டுக்கு டென்ஷன் இருந்தாலோ இல்லை ஒரு டிப்ரெஷன் இருந்தாலோ அப்படியே உங்கள்கிட்ட வண்டி இருந்தால் எடுத்துகிட்டு ஜாலியாக ஒவ்வொரு ஊராக சுற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். ஸோ நம்மளுடைய பிளானே அதுதான். நம்மளுடைய வியூவர்ஸை சந்தோஷப்படுத்தணும் இருக்கிற கொஞ்சம் நேரத்தில். ஸோ இப்போ நம்ம கல்லட்டி சாலையை நோக்கி போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க, செக் பண்ணுவாங்க. இந்த வழியில் நம்ம எல்லா வண்டியும் போயிட முடியாது. TN43 லைசன்ஸ் இருக்கணும். ஸோ என்ன தான் தலக்குந்தா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்க சார். ஸோ போலீஸ் நம்மளை பார்த்தாரு, நம்ம வண்டியை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. ஒருவேளை நம்ம கேட்டிருந்தா கூட லைசன்ஸ் எடுத்து காமிச்சிருப்போம். இந்த ஊரில் இந்த வழியாக வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல்ல TN43 வண்டியாக இருக்கணும், இல்லைன்னா TN43 லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு கல்லட்டி வழியாக போகணும், அந்த ரோட்டை பார்த்தே ஆகணும்னா ஒரு வழி இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன். நேராக ஊட்டி வந்துடுங்க. ஊட்டியிலேருந்து தலக்குந்தா வந்துடுங்க. தலக்குந்தா வந்தீங்கன்னா அங்கே லோக்கல் டிரைவர்ஸ் இருப்பாங்க. அவங்க கேட்குற கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டோம்னா, அவங்களுக்கு ஒரு கூலி மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மசனகுடி வரைக்கும் நம்மளை இந்த வழியை கூட்டிகிட்டு போய் நம்மளை அங்கே அந்த ஊரெல்லாம் சுற்றி காமிப்பாங்க. அது ஒரு வழி தான் இருக்குது. வேறு இல்லைன்னா லைசன்ஸ் உங்கள்கிட்ட ஓனாக இருக்கணும், TN43. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வழியாக நம்ம வர முடியும். ஸோ இதுதான் வழி. இதை தவிர வேறு எந்த வழியும் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிடாதீங்க. அது நமக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம். காரணம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து இறக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது இறக்கம்னா சாதாரண இறக்கம் இல்லைங்க. வண்டி செகண்ட் கியரில் தான் போகணும். கவர்மெண்ட்டே ரூல்ஸ் போட்டிருக்கு. அப்போ செகண்ட் கியர்லேயே போயிட்டுருப்போம்.
இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், டேஞ்சரஸ் காட் ரோடு, டிரைவ் கேர்ஃபுல்லி. இப்போது இங்கே போட்டிருக்காங்க அந்த போர்டில், நான் காமிக்கிறேன். போட்டிருக்காங்களா? 2015 நம்பர் ஆஃப் ஆக்சிடெண்ட் வந்து 14. ஓகேங்களா? அதில் வந்து டோட்டல் பர்சன் இன்ஜூர் ஆகியிருக்கிறவங்க 31. டோட்டல் பர்சன்ஸ் டைடு வந்து 5 பேர் இறந்துருக்காங்க 2015. ஸோ 2016 8 பேர். ஓகேங்களா? 2017 7. பார்த்திங்கன்னா அது குறைஞ்சிட்டே 2018 5, 2019 வந்து 3, அப்புறம் 2, 3, 2021 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஆக்சிடெண்ட்டு என்ன ஆகுதுன்னா இங்கே நடக்குது. ஸோ இங்கே இனிஷியலாகவே போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2ஆம் கியரில் செல்லவும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது நம்ம வந்து கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும். இந்த ரோடில் வந்து அவ்வளோ டேஞ்சர் அப்படிங்கிறாங்க. டேஞ்சர்னால் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ரோட்டில் வந்து நமக்கு வந்து டிரைவிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. டிரைவிங் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறத விட இந்த ரோட்டில் எப்படி ஓட்டணுங்கிறது, இந்த மலையில் ஹில்ஸில் டிரைவிங் பண்ணுறது வந்து எப்படின்னு தெரிஞ்சால் போதும். இப்போ நம்ம வண்டி செகண்ட் கியரில் போகுது, பார்த்திங்கன்னா வண்டி 40 போயிட்டுருக்கு. செகண்ட் கியர்லேயே 40 போகுதுன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கார் எரிஞ்சிருக்கு பார்த்திங்களா? இது வந்து இடையில வந்து ஏன் எரிஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து மேலே வந்து நிற்கிது அந்த காரு, ஓகேவா? அதில் வந்து ஏன் மேலே வந்து இந்த கார் எரிஞ்சிருக்குன்னா, கீழேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து அப்படியே வந்து நெட்டு குத்தான ஏற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ அப்படியே மேலே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஏற்றத்தில் எங்கேயுமே நிப்பாட்டாமல் வருவாங்க. வண்டியில் நிறைய பேர் இருப்பாங்க. வண்டி அப்படியே தம் கட்டி மேலே ஏறி வருது. கடைசியில் என்ன ஆகுதுன்னா இன்ஜின் ஹீட் ஆகி என்ன ஆகுதுன்னா தீ பற்றிடுது. அதுதான் பிரச்சனையே. அப்போ தீ எரியும் போது என்ன ஆகுதுன்னா மொத்தமாக எல்லாம் எரிஞ்சிருது. அதுவாக தான் காரணமாக இருக்க முடியும். இது எல்லா வண்டிக்கும் நடக்காது. ஒரு சில வண்டிகளில் வந்து ஏதாவது ட்ரபுள் இருந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கீழேருந்து வரும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, வண்டியை ஓட்டிகிட்டு வரும்போது ரொம்ப வந்து வண்டிக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு இடத்துல நிப்பாட்டிடணும். ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டிட்டு வண்டி நல்லா இன்ஜின் எல்லாம் வந்து கூல் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி எடுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த ஏரியாவில் நம்ம எப்படி டிரைவிங் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கிக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா அருமையான லொக்கேஷன். பயங்கரமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். இங்கே கொண்டு வீசி வளைவு, இப்போ 3வது கொண்டு வீசி வளைவு, சரிங்களா? இனி வந்து நமக்கு 33 கொண்டு வீசி வளைவுகள் இருக்குது. கீழெல்லாம் அருமையான பிளேஸு. நடுவில் ஒரு மாடு வேறு நிற்கிது. இந்த ஊரோட இயற்கை அழகை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு ரோட்டில் வந்து நம்ம வந்து டிரைவிங் சரியாக ஹில்ஸில் ஓட்டுறது எப்படின்னு தெரியாமல் வந்து நடக்கிற ஆக்சிடெண்ட்டு தான். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து சில விதிமுறைகளை வந்து விதிச்சிட்டாங்க. அதுதான் உங்களுக்கு நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது. இங்கே வந்து இந்த நீலகிரி வண்டி லைசன்ஸ் மட்டும்தான் அலவுடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இடங்களெல்லாம் ரொம்ப அருமையான இடம். கண்டிப்பாக ஒரு முறை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரியான கியரில் வந்தால் அருமையாக வந்துடலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர். இந்த மேடுகளில் வீட்டை கட்டி அவ்வளோ அழகாக மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. இங்கே கண்டிப்பாக சரியான பள்ளத்தாக்கு தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் என்னென்னா கரெக்டான கியரில் இந்த போர்டே பார்த்துட்டு போகணும். செகண்ட் கியரில் தான் போகணும் அப்படின்னா செகண்ட் கியரில் தான் போகணும். அது வந்து அவங்க ரூல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக கடைப்பிடிச்சிருங்க இனிமேல் வரும்போது. ஹாய் ப்ரோ. இதில் சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லிடுறேன் நான். ஏன்னா இப்போ நம்ம 6வது கொண்டு வீசியிலே வந்துட்டோம், சரியா? இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா, சில பேர் வந்து தலைக்குந்தால செக் போஸ்ட்டில் போலீஸ் நம்மளை செக் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஷார்ட்கட் ரோடு வந்து இருக்குது.
அது வந்து நமக்கு தெரியல எந்த ரோடுன்னு, ஆனால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ரோட்டில் வந்து நேராக இந்த ரோட்டை ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே வரும்போது தான் இந்த மாதிரி சில விபத்துக்கள் வந்து கண்டிப்பாக நடக்குது. அப்படியே நீங்கள் கீழே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. அங்கே வண்டியை செக் பண்ணி ஒருவேளை நீங்கள் தவறுதெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருவேளை ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு தெரியல, நம்ம போய் தான் பார்க்கணும். இல்லைன்னா வண்டியை திருப்பி அனுப்பிச்சுட்ருவாங்க. இந்த மாதிரி நிறையா வந்து ரூல்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் போய் அந்த மசனகுடி ரோட்டை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இங்கே வந்து பகுதியில் ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே போலீஸ்கிட்ட நம்ம மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். எதனால் இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, நம்ம வந்து இந்த வழியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுங்கிறது ஒன்று. அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உயிர் தான். ஏன்னா அதனால தான் இவ்வளோ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அவ்வளோ ஆக்சிடெண்ட் நடந்தனால நம்ம இந்த வழியாக வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ரூல். பார்த்திங்கன்னா தெரியுது என்ன இறக்கும், செகண்ட் கீழே வண்டி நல்லா இழுத்துட்டு போகுது. அதேமாரி நம்ம கீழே போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மேல் நோக்கி வர வாகனங்களுக்கு வந்து வழியை விட்டுறணும். இல்லைன்னா அது வண்டி வந்து நின்றும், வண்டி இழுக்காது, வண்டி ரிவர்ஸ் போகும், இடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பாருங்க, ஊர் அருமையான ஒரு கோவில், சர்ச்சு நல்லா இருக்குது. ஊரை பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே நிறைய ரிசோர்ட் இருக்குங்க, நிறைய ரிசோர்ட் இருக்குது. வந்து இங்கே ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். கரெக்டாக சொன்ன மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். தெப்பக்காடுங்கிறது 26 கிலோமீட்ரு. ஸோ ரொம்ப பக்கம்தான். ஊட்டியிலேருந்து மசனகுடி தெப்பக்காடுங்கிறது இந்த வழியாக ரொம்ப பக்கம்தான். பட் ஒரே ஒன்று தான், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். கோவில் இருக்குது, இந்த வண்டி வருது. அப்போ நம்ம கொஞ்சம் ஒதுங்கி கொடுத்தோம்னா அது ஈஸியாக போயிடும் மேலே. ஜோசப் சர்ச் முன்னாடி தெரியுது. இந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். அழகாக அந்த மலைக்கு பக்கத்தில் வீடுங்க அருமையாக இருக்குது. சரியான பள்ளத்தாக்குங்க. இந்த ஒரு இடம் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடு தான். ஸ்ட்ரைட் ரோடு தான். இவர் வந்து கரெக்டாக போகிறாரு, லெஃப்டில் போகிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த 2 வண்டியும் லெஃப்ட்டில் தான் போகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரைட் சைடில் லெஃப்ட்டில் வந்து ஸ்பீட் பிரேக் இருக்கிறதுனால ரைட் சைடு போயிடுவாங்க. என்ன ஆகுதுன்னா, ரைட் சைடு போகும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய வாகனம் எதுவும் வருதுன்னு வைங்களேன், என்ன பண்ணிடுனா அந்த வண்டி ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு வேளை போய் இந்த வண்டியை போய் அதில் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் நிறையா முறை பார்த்துருக்கேன், இந்த வழியாக வந்து லெஃப்ட் சைடு போகாமல் ரைட் சைடாக போகிறாங்க. நம்ம பார்ப்போம், யாராவது போகிறாங்களா என்னங்கிறத பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த பைக்காரர் போகிறாரு, நேராக ஆப்போசிட்டில் வண்டி வருது. பைக்குங்கிறனால ஓரளவுக்கு சைடு பண்ணி போயிடுறாங்க. நான் இது ரொம்ப தப்பு. இதை மட்டும் நம்ம யாரும் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். என்ன ஆயிரப்போகுது, 2 ஸ்பீட் பிரேக்கர்லாம் மேலே ஏற்றி இறக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை வந்துடப்போகுது? ஒன்றும் வரப்போகிறதில்ல. பாருங்க, இந்த வண்டிக்காரர் கரெக்டாக போகிறாரு. ஆப்போசிட்டில் வண்டி வர்றதுனால இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கரெக்டாக போகிறாங்க. நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த வழியாக வந்து மெதுவாக போகிறோம், செகண்ட் கீழே போகிறோம். இப்போ அந்த வண்டி பார்த்திங்களா ஃப்ரீயாக வருது. இதுவே நம்ம என்ன ஆப்போசிட்டில் போய் வண்டியை முட்டு கொடுத்தோன்னு வைங்க, என்ன ஆகும், அந்த வண்டி பின்னாடி இழுத்துட்டு போயிடும். இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏன் இங்கே போட்டிருக்காங்கன்னா, அதில் ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, வண்டி வேகமாக போகக்கூடாது, ஸ்லோவாக போகணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஸோ இதை கடந்து நம்ம அந்த வெளியில் போகிறதுங்கிறது வந்து அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்க வேண்டியது வரும். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அருமையாக இருக்குது,
சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டல். அருமையான ஹோட்டல். இங்கே ரிசார்ட் வந்து கட்டியிருக்காங்க. வந்தால் அழகாக ரெஸ்ட் எடுத்து இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கடைகளெல்லாம் அவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஹோட்டல். ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கெலாம் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. இங்கே ஒரு சில ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது. அதை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு டெம்போ ட்ராவலரில் வந்து ஒரு 19 பேர் வந்திருக்காங்க. 19 பேர் வந்து ஒரு ஈவினிங் டைம் வந்திருக்காங்க. ஈவினிங் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து சரியான கீரில் வந்தாங்களோ என்னவோ தெரியல. ஒரு ஈவினிங் டைம் இருக்கும்போது இந்த இறக்கத்தில் பிரேக் அமுத்தி வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் அது பிரேக் பிடிக்காமல் போய் சைடில் வந்து தடுப்பு சுவரை போய் மோதுது. வண்டி ஒரு 50 அடி பள்ளத்தில் விழுகுது. நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு 50 அடி பள்ளத்தில் விழுந்து உள்ளே இருக்கிற 19 பேருக்கு அடிபட்டு ஒரு லேடி மட்டும் வந்து அதில் உயிரிழக்கிறாங்க. அங்கேயே மற்றவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, சரியான கீரில் வராதனாலையும் கீரில் வராதப்போ நம்ம அதிகமாக பிரேக் அழுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ பிரேக் வந்து ட்ரம்மெல்லாம் வந்து சூடாகி பிரேக் பிடிக்காமல் போயிடுது தான். வேறு ஒரு ரீசனுமே கிடையாது அதுக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய 2018 நடந்தது. மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டு. இந்த மாதிரி இங்கே வந்து ரிசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு நேவி ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. ஒரு 7 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து என்னென்னா, ஒரு நாள் காலையில் அப்படி வண்டி எடுத்துகிட்டு அவங்க புறப்பட்ட உடனே 36வது பெண்டு கிட்டத்தட்ட கீழே போயிட்டாங்க. வண்டி அப்படியே கீழே போயிடுச்சு. கீழே போனதுக்கப்புறம் 36வது பெண்டில் வந்து பிரேக் பிடிக்காமல் என்ன பண்ணியிருக்கு, அந்த பெண்டில் அடிச்சிருக்கு. பெண்டில் அடித்து நேராக ஒரு 100 அடி பள்ளத்தில் வந்து வண்டி கிடந்திருக்கு. இதில் என்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆக்சிடெண்ட் ஆகி 2 நாள் வந்து அவங்க வந்து அந்த காட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. யாருக்குமே தெரியல. அந்த ரிசார்ட்டில் இருக்கிற ஓனர் வந்து இந்த மாதிரி போனவங்கள காணோன்னு சொல்லி போலீஸ்க்கெல்லாம் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் சொல்லி ஊர் முழுக்க 2 நாள் தேடி இருக்காங்க. 3ஆவது நாள் அந்த ஏரியாவில் வந்து 36வது பெண்டு பக்கம் ஒரு ஸ்மெல்லு வந்திருக்கு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வண்டி பள்ளத்தில் கவுந்து கிடக்குது. அதில் வந்து 5 பேர் உயிரிழந்துட்டாங்க. 2 பேர் மட்டும் உயிரோடு இருக்காங்க. அந்த 2 பேரும் வந்து ரொம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு துன்பியல் சம்பவம் அது. ஸோ அந்த இடத்தையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அழகான பூ சூப்பராக இருக்குது. ஒரு ஃபோட்டோ வேறு எடுக்கிறாரு. கல்லட்டி ரோட்டில் நம்ம வீடியோ பண்ணுறது மட்டும் இல்லை, அது எப்படின்னு நம்ம வந்து அந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணியே காமிச்சிருவோம். அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ நாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் 2 பேர் இருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் என்ஜாய் பண்ணணும். அதுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைல் ஆஃப் அண்ட் சீட் பெல்ட் ஆன் அப்படின்னு போட்டிருக்கு. மொபைலெல்லாம் பேசிட்டு இந்த வழியாக வந்தோம்னா கண்டிப்பாக வந்து விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பஸ் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வண்டி சைட் பண்ணிடணும். வண்டி போகிறதுக்கு நம்ம சைட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா பெரிய வாகனம் இல்லைங்களா, வரும்போது அது ஃப்ரீயாக போகணும். இங்கே எழுதியிருக்காங்க, ஆபத்தான பள்ளத்தாக்கு கவனமாக செல்லவும். இந்த இடம் தாங்க அந்த டெம்போ ட்ராவலர் வந்து
விழுந்த இடம். ஸோ அந்த பகுதியை தான் இப்போ நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து சரியான பள்ளத்தாக்கு. அந்த ஸ்பீடில் வந்தது தான் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம். பார்த்தீங்களா, இதே தான், இந்த இடம் தான். இங்கே ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டு தெரியுதுங்களா? இந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டு இங்கே ஒன்று கீழே ஒன்று இதாகி கிடக்கு. நான் காமிக்கிறேன், அதை உடஞ்சி கிடக்குது. அதில் மோதி இந்த பள்ளத்தாக்கில் போய் தான் வண்டி விழுந்திருக்கு. கரண்ட் போஸ்ட்டு கீழே ஒரு கரண்ட் இந்த பள்ளத்தாக்கில் தான் வந்து என்ன ஆச்சுன்னா வண்டி போய் கவுந்து ஒரு 50 அடி பள்ளத்தில் கிடந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து அப்புறம் காப்பாற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 15வது கொண்ட ஊசி வளைவு. இங்கே தான் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. இங்கே வந்து வண்டியை கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வண்டி TN43 என்னென்னு பார்த்து செக் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 24 hours ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குங்க. ஏன்னா PSG ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து இங்கே 24 hours. ஏன்னா இங்கே அதிகமாக விபத்துகள் நடக்கிறனால இது முற்றிலும் ஃப்ரீ தான். இங்கே பக்கத்தில் இருக்கிற ஊட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே கொண்டு போய் அவங்க ரீச் பண்ணிடுவாங்க ஏதோ ஆக்சிடெண்ட் நடந்தால். தூரத்துலலாம் பார்த்தா சரியான பள்ளத்தாக்கு தான். ரொம்ப கவனம், தடுப்பு சோறுலாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அப்போது இந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறனால அப்போ இருந்த கலெக்டர் மேடம் வந்து இதை வந்து இவங்க இந்த ஒரு பகுதியை ரொம்ப கண்காணிக்கணும்னு சொல்லி தடுப்பு சோறுலாம் போட்டு இந்த ரூலெல்லாம் வந்து அவங்க தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம மேலேருந்து தப்பிச்சு வந்தாலும் தெரியாமல் வந்தாலும் இங்கே செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. பிடிச்சி வேறு ஊர் வண்டி லைசன்ஸ் வேறு ஊருனா கண்டிப்பாக இங்கே வந்து அவங்க திருப்பி அனுப்புறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பெண்டாக தான் இருக்கும். பெரிய வாகனங்களெல்லாம் இங்கே வர்றது ரொம்ப சிரமம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரொம்ப அழகான ரோடு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நல்ல பெண்டு, சரியான பெண்டு. ஸோ நம்ம இங்கே இருக்கிற 36 பெண்டையும் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். பஞ்செல்லாம் வெடித்து அப்படியே பறந்து வருது. வண்டி செகண்ட் கியரில் தான் போகுது. என்ன வேகமாக போகுதுன்னு பாருங்கள். இன்னொரு முறை இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பஸ்ஸு வந்து மழை நேரங்களில் வந்து ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருதும்போது லெஃப்ட் சைடு ஒதுக்கி கொடுத்துருக்குறாரு. வண்டி என்னென்னா மண் சரிஞ்சு அப்படியே பஸ் இழுத்துட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து ஒரு 100 அடி பள்ளத்தில் இழுத்துட்டு போயிடுச்சு. 20 பேர் பக்கம் வந்து அங்கே இறந்துருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்றுது, இழுக்க முடியாமல் நல்லா ஏற்றத்தில் வரனால நின்றுது. ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ், கண்டிப்பாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வெல்கம் டு முதுமலை டைகர் ரிசர்வ் போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுருக்காங்க. ஒரு பாறை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க.
ஒரு கீழே வண்டி வருது. நமக்கு முன்னாடி போர்டு வச்சுருக்காங்க. அது போர்டுன்னா ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஆப்போசிட்டில் வண்டி வர்றது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கண்ணாடி தான். இப்போ நம்ம வந்து வண்டிக்கு சைடு கொடுத்தாச்சு. இந்த வண்டி போயிடுச்சு. இப்போ எந்த வண்டி வரல நமக்கு தெரியுது. நம்ம வண்டி மட்டும் அந்த கண்ணாடியில் தெரியுது நல்லா. ஸோ இப்போ நம்ம போகிறோம். வா, சரியான ஒரு பெண்டு முடித்த உடனே அடுத்த ஏர்பின் பெண்டுங்க. செம்ம. நோ பார்க்கிங். ஏன் இங்கே பார்க்கிங் வேண்டாம் அப்படின்னா, இங்கே வந்து மிருகங்கள் ஜாஸ்தி இருக்குது. நம்ம பாட்டுக்கு வண்டி நிப்பாட்டிட்டு பேசிகிட்டு இருக்கிறதோ இல்லை வேறு எதுனா இங்கே மிருகங்கள் நம்மளை வந்து தாக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். வேறு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கும் தொந்தரவு, நமக்கும் டேஞ்சர். கொஞ்சம் ஒரு குறுகின ஒரு கிலோமீட்டரில் வந்து 36 கொண்டை ஊசி வளைவு இருக்கிற ஒரு ரோடு தான். கொல்லிமலை இந்த மாதிரி சரியான வந்து கொண்டை ஊசி வளைவு இருக்கிற ரோடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதுவும் அதே மாதிரி. இதில் என்னென்னா ரொம்ப பக்கமாக இருக்குது. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஹார்ன் அடிச்சுட்டே வர்றாரு. நம்ம நிப்பாட்டி கொடுத்தோம். அவர் வந்து சந்தோஷமாக போயிட்டார் மேலே. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கரெக்டாக வாகனத்தை இயக்கணும்னா நமக்கும் பிரச்சனை இல்லை, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு இடம் வந்து 2-3 பெண்டு தொடர்ந்து 2-3 ரோடு இங்கிருந்து மேலேருந்து பார்த்தாலே தெரியும். அவ்வளோ ஒரு அழகான ரோடு. ஸோ நம்ம வண்டிக்கு நிறுத்த முடியாது, நிறுத்தி நம்ம பார்க்க முடியாது. அந்த வேலை தான் பார்க்க முடியும். தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுத்தோம்னா எல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இனி நேராக கீழே போயிடலாம். ஹேர்பின் பெண்ட்லேயே என்ன ஒரு சரிவு, பயங்கரமாக இருக்குது. இதுதான் வியூ பாயிண்ட். ஓ வா, சூப்பர். பார்த்தீங்கன்னா எப்படி ரோடே தெரியுது, கீழே வரைக்கும் ரோடு பெண்டு எப்படின்னு தெரியுது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வண்டி இங்கே நிறுத்தி நீங்கள் வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம். ஆனால் என்னென்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இங்கே எல்லாம். ஸோ அதுதாங்க வியூ பாயிண்ட்டு. நம்ம இப்போ வண்டி இங்கே நிப்பாட்ட முடியாது. ஸோ இந்த 34வது கொண்டை ஊசி வளைய வந்துட்டோம். கீழே மசனகுடி தெரியுது நமக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது தான் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டு நடந்தது. 36வது பெண்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மாதிரி 2-3 முக்கியமானன்னு சொல்ல முடியாது, ரொம்ப துன்பகரமான 2-3 ஆக்சிடெண்ட் நடந்ததுனால தான் இந்த ரூலெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ இது வந்து 35 பார்த்திங்கன்னா தெரியும். 35வது கொண்டை ஊசி இது தாங்க. 36 பாருங்கள், உடனே வருது 36. ஸோ இந்த கொண்டை ஊசி வளைவில் தான் வந்து கரெக்டாக இப்போ தெரியும் பாருங்கள். இங்கே பிரேக் பிடிக்காமல்
இந்த இந்த ரவுண்டாக டயர் மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்போ போட்டது. நேர கீழே போய் 100 அடிக்கு மேலே பள்ளத்தில் போய் விழுந்திருக்கு வண்டி. தேடி கண்டுபிடிக்கிற 2 நாள் ஆயிருக்குன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். இப்போ நம்ம அந்த இடத்த தான் நிறுத்தி கீழே பார்த்து கீழே எவ்வளோ பள்ளம் இருக்குன்னு நம்ம இறங்கி நின்று பார்க்க முடியாது அங்கே. ஸோ அங்கே ஒருவேளை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னல, அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு தான். இன்றைக்கி தடுப்பு சோறு இல்லாதனால வண்டி இழுத்துட்டு போயிடுச்சு. லெஃப்ட் சைடில் மலைக்கு ஒதுக்கியிருக்காங்க. மழை நேரங்களில் நம்ம ஊரில் என்ன ஆகும் அப்படின்னா மண் அரிப்பு ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த பஸ்ஸோட வெயிட்டு தாங்க முடியாமல் ஒரு சைடை இழுத்துட்டு போயிடுச்சு. மண்ணை இழுத்துட்டு போய் வண்டி கீழே வந்துருச்சு. அதுதான் அன்றைக்கி நடந்தது. ஒரு 20 பேர் பக்கம் உயிரிழந்திருக்காங்க. டிரைவர் உட்பட 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது இந்த பகுதி தான். இதுக்கு கீழே ஹேர்பின் பெண்ட் கிடையாது. ஆனால் வண்டி நிறையா நெட்டு குத்தான இறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் போகுது. இது எதுக்கு இந்த ரவுண்டு இப்படி வச்சுருக்காங்கன்னா, ஒருவேளை வண்டி இடிச்சிட்டா கூட அந்த ரவுண்டு வந்து ரோல் ஆகும். ரோல் ஆகி வண்டி ஆப்போசிட் சைடே வந்துடும். அதனால தான் இந்த பகுதி தான், இந்த பகுதியில் தான் என்ன ஆகுனா வண்டி நிப்பாட்டாமல் வண்டி அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு லெஃப்ட் சைடு. ஸோ இது தாங்க இந்த கல்லெட்டி ரோடுனா அருமையான ரோடு. ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு சூப்பரான ரோடு. கரெக்டாக ட்ரைவ் பண்ணால் அருமையாக இருக்கும். தயவு செய்து யாருமே வந்து புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து கண்டிப்பாக ஆபத்தை கொண்டு போய் முடிக்கும் நமக்கு. அதனால் யாருமே ஷார்ட்கட் வழியோ எந்த வழியும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அரசாங்கம் சொல்கிற ரூல் பிரகாரம் தான் நீங்கள் இந்த வழியாக வண்டியை இயக்கணும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. தப்பி தவறு கூட வேறு எந்த வழியாகவும் வந்து இந்த வழியை ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாம் ஒரு ஃபன்னுக்காக பண்ணுற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஆபத்து, உயிரிழப்பில் போய் முடிச்சிடும். அதை ஒரு நாளும் நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம வீடியோ வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காகவும் இந்த ரோடை வந்து என்ஜாய் பண்ணி போகிறக்காகவும் தான் அந்த வீடியோ. வேறு எதுக்காகவுமே கிடையாது. வீடியோவிலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இனி கொஞ்சம் தூரம் கூட இருக்குது. நம்ம கீழே போய் அந்த இடங்களில் பார்த்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று வருது. அந்த இடத்தோட நம்ம இந்த வீடியோவை முடிப்போம். இதெல்லாம் கூடலூர் எல்லைக்குட்பட்டு வருது. இதுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஏரியாலாம். இதான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபாரஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்க. மசனகுடி ஊராட்சிக்கு வந்துட்டோம் நம்ம. மசனகுடி ஊராட்சி எல்லை ஆரம்பம் தமிழ்நாடு வனத்துறை. வனத்தில் அத்துமீறி நுழையாதீர். ரோடு அருமையாக இருக்குது. இதுக்கப்புறம் நேர் ரோடு தான். நான் அங்கே வண்டி நிறுத்தி நம்ம வந்த மலை எப்படி இருக்குதுன்னு மட்டும் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரோடு எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு தெரியும். யானைகளெல்லாம் இருக்கும், புலி, சிறுத்தை, கரடி கண்டிப்பாக இந்த காட்டுக்குள்ளே நிறையா இருக்குது. இப்போ நாம் இங்கே இறங்க போகிறதில்ல. கொஞ்சம் தள்ளி போய் வண்டி நிறுத்தி அந்த நம்ம கடந்து வந்த மலையை மட்டும் பார்த்துட்டு அந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். டூரிஸ்ட் நிறையா வராங்க. மெயினாக பைக் ரைடர்ஸ் தான் இந்த வழியை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே நிறுத்தி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆஹா மானு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம கடந்து வந்த மலைப்பாதை. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை நம்ம போடுறதுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.